Hi dear students and parents, this is Kasturi from SK Career Academy. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான டேட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. 13th ஆஃப்டர்நூன் 12 PM இருந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, அது எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா கரெக்டா நமக்கு சீட் அலர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ மிஸ்டேக் இல்லாம சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் 2026 அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. ஸோ செலெக்ஷன் கமிட்டி அப்படின்ற இந்த செலெக்ஷன் கமிட்டியில கிளிக் பண்ணீங்க. நெக்ஸ்ட் யூஜி கோர்சஸ் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் நம்ம இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ண போறோம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான டென்டேட்டிவ் ரவுண்டுக்கான வேகன்சி பொசிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வேகன்சி பொசிஷனை நம்ம பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றது அப்படின்றத சொல்ல போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ 36 கவர்மெண்ட் காலேஜஸும் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இங்க இருக்கு பாருங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு 1254 வேகன்சி, பிசி கம்யூனிட்டிக்கு 1073 வேகன்சி, பிசிஎம்க்கு 142 வேகன்சி, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து 809 வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 612 வேகன்சி, எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 117 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 4048 வேகன்சி உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இஎஸ்ஐ இருக்கு. ஸோ இஎஸ்ஐ வந்து நமக்கு சென்னையில் இருக்கு இல்லையா. ஸோ இஎஸ்ஐல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஸோ இஎஸ்ஐல வந்து டோட்டலாக நமக்கு 90 வேகன்சி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல நமக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு 3 காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு மைனாரிட்டிஸ், தெலுங்கு மைனாரிட்டிஸ், மலையாளம் மைனாரிட்டிஸ், கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வேகன்சி இருக்கு, கவர்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்றது கீழே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ நமக்கு இந்த வருஷம் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் வருது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் வந்து சென்னை அண்ட் கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் தட்சசீலா மெடிக்கல் காலேஜ் விழுப்புரத்துல இருக்கு. இந்த 3 தான் நமக்கு இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் கோட்டாவுக்கான வேகன்சி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான வேகன்சி. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இப்போ பிடிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 3 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் வேகன்சி வந்து டோட்டலா நமக்கு வந்து 197 வேகன்சி தான் இருக்கு. ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல பிடிஎஸ்க்கு டோட்டலா 36 காலேஜஸ்ல எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்றத நீங்க இங்க கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் வந்து பெருந்துறையில இருக்கிற காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபி வார்டு கோட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐபி வார்டு கோட்டாவில் இருக்கக்கூடியது நமக்கு 30 சீட் கொடுத்துருக்காங்க எல்லா கேட்டகரியும் சேர்த்து. ஸோ இந்த காலேஜஸ் வந்து வேகன்சி பொசிஷன்ஸ் எல்லாமே நீங்க இப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ண போறோம். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ நீங்க இப்போ எம்பிபிஎஸ் வீடியோஸ் உடைய லாகின் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நீங்க ஆல்ரெடி போட்டிருக்க யூசர் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுக்க போறோம். ஸோ ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் போட்ட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க, கேப்சா என்ட்ரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஸோ ஜெனரேட் ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் வீடியோஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு.
கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு எந்த ஃபீஸும் நம்ம பே பண்ண வேண்டாம். கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க 500 rupees பே பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees பே பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அதோட இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னா 30,000 பே பண்ணுவீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 lakh பே பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்க எல்லாத்துக்குமே நீங்க சேர்த்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேமெண்ட்டா பே பண்ணிடுங்க. நீங்க தனித்தனியா பே பண்ணீங்க, இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் தனியா பே பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியா பே பண்றேன் அப்படி தனித்தனியா பே பண்ணீங்க அப்படின்னா இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பே பண்ணாதீங்க. ஸோ மொத்தமா சேர்த்து எல்லாமே ஒன்னா பே பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் பண்றேன், கவர்மெண்ட் கோட்டா நான் போகல, நான் 200 to 300 தான் என்னோட நீட் மார்க் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு பே பண்ண வேண்டாமானா வேண்டாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500 எபோவ் மார்க் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகல, கவர்மெண்ட் கோட்டா மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க 30,000 பே பண்ணா போதும். நான் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் பாக்குறேன் அப்படின்னா நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம். ஸோ நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிடுங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஒரு 5 பேங்கோடைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்வே தான். ஸோ இதுல நீங்க எதுல வேணாலும் நீங்க உள்ள என்ட்ரி ஆயிடலாம். ஸோ என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் பே ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ பே ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ண போறீங்க, எந்த கோட்டால பே பண்ண போறீங்களோ அதை பே பண்ணிடுங்க. ஸோ பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெசிப்ட் வரும், அந்த ரெசிப்டையும் நீங்க ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல இப்போ நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் பண்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இங்க விருப்ப இடங்களை தேர்வு செய்க, அதாவது கிளிக் ஹியர் டு ஆட் அண்ட் எடிட் மை சாய்ஸஸ் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்ட்டு அதை கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த காலேஜஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு இங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து லாஸ்டா காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேட்டகரி காமிச்சிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, கவர்மெண்ட் கோட்டாவா, கவர்மெண்ட் காலேஜஸா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் கோர்சஸ்ல வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த கோட்டாவில் செலக்ட் பண்ணிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜஸ். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த பீரியாரிட்டி வந்து நீங்க எதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றீங்க, கவர்மெண்ட் கோட்டாவா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, அந்த பீரியாரிட்டி நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கரெக்டா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே கிளிக் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு டிஎன் மெடிக்கல்ல ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ தேர்ட் ரவுண்டு உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல மேக்ஸிமம் சீட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சுட்டு நீ பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் காமிக்குது. ஸோ நீங்க உங்க லிஸ்ட் வச்சிருக்கீங்க, அந்த லிஸ்ட் பிரகாரம் ஒவ்வொரு காலேஜஸா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு வரலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா, ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் செலக்ட் பண்றீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க, திரும்ப மறுபடியும் செகண்ட் இன்னொரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்க கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாஸ்டா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்க இதுல சாய்ஸ் ஆர்டர் வந்து மூவ் பண்ணிக்கலாம், மேல அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இல்லை இந்த காலேஜஸ் எனக்கு வேண்டாம் ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரிமூவ் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் வந்துருங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணதை டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு, அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஆர்டர் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே அதாவது நான் கொடுத்துருக்க காலேஜஸ் எல்லாமே எனக்கு ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் பேஜ். இந்த பேஜ் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேஜ் அடுத்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகிற பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜ்ல வந்து நீங்க ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் மை சாய்ஸஸ் வரும். அதுல ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா சாய்ஸஸ் லாக் ஆகிடும். நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நீங்க லாக் பண்ண வேண்டாம், உங்களுக்கு 19th ஈவினிங் 5 PM வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ சாய்ஸ் ஆடுற அது வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு திரும்ப எகெயின் உங்களுடைய பீரியாரிட்டி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இது எல்லாமே நீங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸஸ் ஆடுற எத்தனை டைம் வேணுமோ எடிட் பண்ணிக்கோங்க, மாத்திக்கோங்க. பட் சாய்ஸ் லாக் வந்து லாஸ்டா நீங்க சாய்ஸ் லாக் பண்ணுங்க. லாஸ்ட் டே
சப்போஸ் நீங்க சாய்ஸ்லாம் பண்ணல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஆட்டோ லாக் இருக்கு, அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.